சந்தானம் படிச்சது வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் ஆஃப் காமர்ஸ். கிட்ட ஒரு 20 வருஷமா ஃபர்னிச்சர் இன்டீரியர் ஃபீல்டுல இருந்தேன். ஜஸ்ட் லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸா வந்து பாத்தீங்கன்னா வேகமா வளர்ந்துட்டு இருக்க அந்த கிரிப்டோ துறை மேல ஒரு ஆர்வம் ஏற்பட்டு உங்களை மாதிரி நானும் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணி இந்த பிசினஸ்ல இணைஞ்சு இன்னைக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா இன்னைக்கு நான் இந்த பிசினஸ்ல ரன் ஆயிட்டு இருக்கேன். அட் த சேம் டைம் ஐ எம் வெரி ஹாப்பி டு தேங்க் டு தி கைரா மேனேஜ்மெண்ட், ஆல் த டீம் மெம்பர்ஸ், பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நீங்க வந்திருக்க ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங்ல நீங்க எந்த அளவுக்கு வந்து பார்ட் டைமா ஃபுல் டைமா ஒர்க் பண்ணீங்கன்னா பெரிய அளவுக்கு வருமானம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு சிறப்பான வருமான வாய்ப்பை நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண ரெடியா இருக்கேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கக்கூடிய நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா கைரா டெக்ஸோங்கிற நிறுவனம். ஸோ எங்களுடைய குழு கைரா கைட் கிங்டம் அப்படிங்கிற குழு மூலமா உங்களுக்கு இந்த வியாபார வாய்ப்பை உங்களுக்கு தரும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங்கை கண்டக்ட் பண்றோம். வெல்கம் யூ ஆல் ஃபார் மாஸ்டர் யுவர் மணி. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம்ல எப்படி பாத்தீங்கன்னா பணம் சம்பாதிக்கிறதுல நீங்க எப்படி மாஸ்டர் ஆகணும் அப்படிங்கிற விஷயத்தை நாங்க வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போறோம். ஸோ ஒன்ஸ் அகெயின் இன்னைக்கு வந்து ஒரு இந்த இனிமையான ஒரு மாலை பொழுதுல ஒரு பிரைம் டைம்னாலே 7 to 9 பிரைம் டைம் சொல்லுவாங்க ஈவினிங்ல. இந்த பிரைம் டைம்ல உங்க வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்காக உங்க நண்பர்கள் உங்களை இன்வைட் பண்ணிருக்காங்க. ஸோ எக்ஸாக்டா ஒரு 1 hour இந்த ப்ரோக்ராம்ல ஜூம்ல நீங்க தொடர்ந்து இருங்க. ப்ரோக்ராம் முடிய வரைக்கும் நீங்க இருந்தீங்கன்னா இதோடைய கம்ப்ளீட் டீடைல்ஸ் தெரியும். கம்பெனியோட ப்ரொஃபைலு, பிசினஸ் பிளானு, அதுக்கப்புறம் நமக்கு என்னெல்லாம் அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்கு, அது மட்டும் இல்லாம இந்த பிசினஸ்ல சக்சஸ்ஃபுல் பீப்புளுடைய டெஸ்டிமானிலும் எண்ட்ல வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணப்படும். அதனால நீங்க வந்து ஒரு 1 hour பொறுமையா இந்த ப்ரோக்ராம ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட்ல இதை கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் காத்துட்டு இருக்குன்னு உறுதியா சொல்ல முடியும். அந்த மாற்றத்தை நான் அடைஞ்சிருக்கேன். அதனால என்னுடைய நண்பர்களுக்கும் இன்னைக்கு வந்திருக்க எல்லோருக்கும் இந்த மாற்றத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண ரொம்ப சந்தோஷமா ஆர்வமா உங்க கூட பேச நான் ரெடியா இருக்கேன். நம்ம பார்ப்போம், ப்ரோக்ராம்குள்ள போவோம், செஷனுக்குள்ள போவோம். ஃபைன். மணி இன்னைக்கு வந்து வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா எல்லோருமே வந்து காலையில எழுந்ததுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் கஷ்டப்படுறது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா மணி மணி மணி. காரணம் என்ன? அந்த பணம் தான் வந்து வாழ்க்கையில நமக்கு தேவைகளை பூர்த்தி செய்கிறது, ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கு, நம்முடைய அன்பை வெளிப்படுத்துறது, எல்லா வகையிலும் பணம் மிக மிக பிரதானமா இருக்கு. சோ பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. பணம் இல்லாம வாழ்க்கை இல்லை அப்படிங்கிறதா கண்டிப்பா சொல்ல முடியும். சோ இந்த பணத்தை சம்பாதிக்க ஒவ்வொருத்தரும் பலவிதமான வழிகளை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒருத்தவங்க வந்து வேலைக்கு போறாங்க, ஒருத்தவங்க பிசினஸ் பண்றாங்க, ஒருத்தவங்க ப்ரொஃபஷனல் லைன்ல போறாங்க, ஒருத்தவங்க பிசினஸ் ஓனர்ஸா மாறுறாங்க, ஒருத்தர் இன்வெஸ்டரா மாறுறாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லைன்ல வந்து ஒர்க் பண்ணாலும் அவங்க வந்து பணத்தை தேடிதான் தினம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பணம் நிறைய இருந்தா லைஃப் எப்படி இருக்கும்? ஹாப்பியா இருக்கும். நீங்க என்ன எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு ஹாப்பியான லைஃப்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மினிமம் வந்துக்கு சென்னை மாதிரி ஒரு சிட்டில வந்து ஒரு 6 டிஜிட் இன்கம் தான் லைஃப் வந்து பீஸ்ஃபுல்லா ரன் பண்ண முடியும். காரணம் என்ன? ஒரு நல்ல வீடு வித் கார் பார்க்கிங்கோட வாடகைக்கு நீங்க பார்க்கனாலே 25,000 இருந்து 30,000 ரூபாய் வாடகைக்கே போயிடுது. அதுக்கப்புறம் குழந்தைங்களோட கல்வி, உங்களுக்கு தேவையான கிராசரிஸ், ஃபுட்டு, பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா சில்ட்ரன்ஸோட எஜுகேஷன், அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸை டேக் கேர் பண்றது, உங்களை நீங்க பாத்துக்கிறது, நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால கண்டிப்பா இன்னைக்கு எல்லோருக்குமே வந்து குறைஞ்சது ஒரு 6 டிஜிட் இன்கம் தேவைப்படுது. அதுக்காக எல்லோருமே வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 5 நாட்களாவது ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இன்னைக்கு சென்னை மாதிரி சிட்டி லைஃப்ல நீங்க வாழணும், இல்ல எந்த ஊர்ல வாழணும்னாலும் ஒரு 4 வீலர் இருந்தா நல்லா இருக்கும். ஃபேமிலியோட வெளியே போறதுக்கு கண்டிப்பா ஒரு 4 வீலர், ஒரு 3 பெட்ரூம் ஹவுஸ். காரணம் என்ன? நம்மள பெற்றோர்களுக்கு ஒரு தனியா ரூம், குழந்தைங்களுக்கு ஒரு ரூம், ஃபேமிலிக்கு தனியா ஒரு ரூம், மினிமம் ஒரு 3 பெட்ரூம் ஹவுஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு 2 கியூட் சில்ட்ரன், ஒரு ஸ்வீட் ஹார்ட். இதெல்லாம் இருந்துன்னா லைஃப் வந்து ஜீரோ டென்ஷனா இருக்கும். உண்மையிலேயே வந்து பேசுறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மேபி இதுல நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட இருக்கலாம். 5 டேஸ் ஒர்க் பண்ணலாம், இல்ல 7 டேஸ் நீங்க ஒர்க் பண்ணலாம், 3 பெட்ரூம் ஹோம் கூட இருக்கலாம். ஆனா 6 டிஜிட் இன்கம் இருக்கா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட 6 டிஜிட் இன்கம் இல்ல, ரொம்ப சிரமத்துல இருக்காங்க. சோ இந்த 6 டிஜிட் இன்கம் எப்படி அடையலாம், ஒரு பெரிய பணத்தை எப்படி அடையலாங்கிற விஷயத்துக்கு தான் இன்னைக்கு நம்ம இந்த ட்ரைனிங்கை அட்டன் பண்றோம். பிக் மணி. நார்மலா வந்து பிக் மணி எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலைக்கு போனா ஒரு பெரிய பணம் கிடைக்காதுங்க. வாழ்க்கைய வாழலாம். நிறைய பேரு வாழ்க்கைய வாழாமே வாழ்ந்துட்டு இருக்காங்க. காரணம் என்ன? அவங்க வேலைக்கு போறதுனால மிக குறைவான சம்பளம், எல்லாத்தையும் பட்ஜெட் 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 போட்டு தான் லைஃப் ரன் பண்ண வேண்டியிருக்கு. பிசினஸ்னாலும் ஹை கேபிட்டல் தேவை, டென்ஷன், ரிஸ்க், காம்படிஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ப்ரொஃபஷன்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா தே ஆர் வெரி வெரி வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலிக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம கஷ்டப்படுறாங்க. யார் பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிச் பீப்புள் தான் வந்து பணத்தை நல்லா சம்பாதிக்கிறாங்க. ரிச் பீப்புள்லாம் யாரு? ஹவு டு பிகம் ரிச்? நான் பணக்காரனா இருந்தது எப்படி அப்படின்னு நம்ம அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். எப்படி வந்து பணக்காரர்கள் மட்டும் தொடர்ந்து பணக்காரர்களா இருக்காங்க? ஹவு நோஸ் ஹவு டு மேக் மணி ஃப்ரம் மணி. அதாவது ரிச் நோஸ் ஹவு டு மேக் மணி ஃப்ரம் மணி. பணக்காரர்களுக்கு என்ன ஒரு விஷயம் தெரியுதுன்னா பணத்தின் மூலமா பணத்தை சம்பாதிக்கிறது எப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கலையை கத்து வச்சுட்டு இருக்காங்க. பட் நார்மலா மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான ரகசியங்கள் தெரியறது இல்ல.
அது ஒரு பெரிய டிராபேக். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1 மினிட். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பணத்தின் மூலமா பணம் சம்பாதிக்கான ஒரு நல்ல ஒரு வழி என்ன அப்படிங்கறத நம்ம இங்க பார்க்க போறோம். அதுக்கான ஸ்லைடை நான் உங்களுக்கு மூவ் பண்றேன். Yeah, 3 M's ஆஃப் மணி. பணத்தை வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம ஒரு 3 டெக்னிக் கத்து வச்சுக்கணுங்க. 3 M's ஆஃப் மணி. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா மல்டிப்ளையிங் மணி. பணத்தை எப்படி மல்டிப்ளை பண்றது? இன்னைக்கு எல்லோருமே வந்து பணம் சம்பாதிக்கிறாங்க. சம்பாதிக்கிற பணத்துல ஒரு பகுதியை எடுத்து பணத்தை மல்டிப்ளை பண்ண கத்துக்கணும் நம்ம. ரெண்டாவது மேனேஜிங் மணி. பணத்தை எதுக்கு செலவு பண்ணும், ஏன் செலவு பண்ணும், தேவையான செலவுகள் என்ன, அத்தியாவசியமான செலவுகள் என்ன, தேவையற்ற செலவுகள் என்னன்னு கரெக்டா பகுத்தாய்ந்து கரெக்டா மணியை மேனேஜ் பண்ணும். மூணாவது விஷயம் பாத்தீங்கன்னா மேக்சிமைசிங் த ப்ராஃபிட். உங்க பணத்தின் மூலமா அதிகபட்சமா வருமானம் சம்பாதிக்கிறது எப்படிங்கிற விஷயத்தை நம்ம கத்துக்கணும். ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா பணம் தன்னால வளர்ச்சி அடையாது. பணத்தை சரியான துறையில முதலீடு பண்ணா மட்டும்தான் வளர்ச்சி அடையும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லாமே, உங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது உங்க பேர்ல ஒரு 1,00,000மோ ஒரு 10,000மோ 50,000மோ 1,00,000மோ 2,00,000மோ பணம் கொடுத்து வச்சிருக்காங்க. அந்த 1,00,000 பணத்தை நீங்க ஒரு பீரோல லாக்கர்ல வச்சுட்டீங்கன்னா ஒரு 20 வருஷம் பொறுத்து நீங்க அந்த லாக்கரை ஓபன் பண்ணீங்கன்னா அந்த 1,00,000 பணம் 1,00,000 பணமா தான் இருக்கும். அந்த பணம் வளர்ச்சி அடையுது. ஆனா அந்த 1,00,000 பணம் இன்னைக்கு தேதி காலகட்டத்துல அன்னைக்கு 1,00,000 கொடுத்திருந்தா ஒரு 20 லட்சத்துக்கு பொருள் வாங்கியிருக்கலாம், இல்ல ஒரு 10 லட்சத்துக்கு இடம் வாங்கியிருக்கலாம். ஆனா இன்னைக்கு அந்த 1,00,000 நீங்க பிரிச்சீங்கன்னா அது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 10,000க்கு தான் வேல்யூவா இருக்கும். காரணம் ஏன்னா பணம் தானா வளர்ச்சி அடையாது. பணத்தை சரியான துறையில முதலீடு பண்ணா மட்டும் தான் வளர்ச்சி அடையும். சோ அதனால வந்து பணத்தை மல்டிப்ளை பண்ண கத்துக்கணும் நம்ம. அப்பதான் பணம் வந்து மிகப்பெரிய அளவுல பணக்காரர்கள் ஆகிறதுக்கான வழி. டு பிகம் ரிச், லேர்ன் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கில்ஸ். நம்ம வந்து பணக்காரர்களா ஆகணும், ஒரு வசதியான வாழ்க்கையை தேடணும்னா நமக்கு என்ன பண்ணணும்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கில்ஸை தெரிஞ்சுக்கணும். எதுல முதலீடு பண்ணும்? பணத்தை பணமா வச்சிருந்தா வளராதுன்னு சொன்ன இல்லையா? பணத்தை சரியான துறையில முதலீடு பண்ணும். அதே டைம்ல வந்து எல்லா முட்டைகளையும் ஒரே கூடையில போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. டோன்ட் புட் ஆல் யுவர் எக்ஸ் இன் ஒன் பேஸ்கெட். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பகுத்தாய்ந்து டிஃப்ரெண்ட் போர்ட்ஃபோலியோல முதலீடு பண்ணி பணத்தை பெருக்கணும். அட் த சேம் டைம் நிறைய பேர் என்ன பண்றாங்க, இந்த மிடில் கிளாஸ் பீப்புள், லோவர் மிடில் கிளாஸ் பீப்புள்லாம் நம்ம பாதுகாப்பா இருக்கணும் நினைச்சு என்ன பண்ணுவாங்கன்னா முதலீடே செய்யறது இல்லை. அவங்க என்ன பண்றாங்க, வீட்டுக்குள்ளேயே டப்பாக்குள்ள போட்டு பணத்தை வச்சுடுறாங்க. சரிங்களா? பிளேயிங் சேஃப் இஸ் த ஹையஸ்ட் ரிஸ்க். இந்த லைன் எதுக்காக நான் சொல்ல விரும்புறேன்னு பாத்தீங்கன்னா, ஒரு விமானம் கட்டப்படுவது வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பா இருக்கும். எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்லயே விமானம் தான் பாதுகாப்பா இருக்கும். ஆனா அதோட பர்பஸ் வந்து அதுக்காக இல்ல. பயணிகளை ஏற்றி வானத்துல பறந்து கடலை தாண்டி மலையை தாண்டி மற்ற நாடுகளுக்கு சென்று வந்தாதான் விமானத்தின் மூலமா ப்ராஃபிட் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு கப்பல் கட்டுறதும் கரையில இருந்தா சேஃப். ஆனா கப்பல் கட்டுறது வந்து கரையில இருக்கிறதுக்காக கிடையாது. கப்பல் கடலை நீந்தி சரக்குகளை ஏற்றி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணி இறக்குமதி பண்ணி வந்தாதான் கப்பலுக்கான வருமானம் கிடைக்கும். அட் த சேம் டைம் அதே மாதிரி உங்க பணத்தை அப்படியே நீங்க வச்சுட்டு இருந்தா பணம் வளர்ச்சி அடையாது. பணத்தை சரியான துறையில முதலீடு பண்ணணும். ஓகே, எப்படி முதலீடு செய்யலாம்? வேஸ் டு மேக் மணி ஃப்ரம் மணி பை இன்வெஸ்டிங் டிஃப்ரெண்ட் போர்ட்ஃபோலியோஸ். அதாவது பாத்தீங்கன்னா பணத்தின் மூலமா பணம் சம்பாதிக்க ஒரு 5 உதாரணங்கள் நான் இங்க சொல்ல விரும்புறேன். ஒன்னு வந்து தங்கம், கோல்டு. ரெண்டாவது வந்து பேங்க் டெபாசிட். மூணாவது நீங்க ரியல் எஸ்டேட்ல முதலீடு செய்யலாம். நாலாவது உங்களுக்கு போதுமான ஒரு நாலேஜ் இருந்தா ஷேர் மார்க்கெட்ல முதலீடு செய்யலாம். ஐந்தாவது கிரிப்டோ மார்க்கெட்ல முதலீடு செய்யலாம். நான் இன்னைக்கு பேசக்கூடிய டாபிக் என்னன்னா, கிரிப்டோ மார்க்கெட்ல முதலீடு செஞ்சா நீங்க எந்த அளவுக்கு லாபத்தை ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற டாபிக்கை தான் இன்னைக்கு பேச போறேன். அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை பார்ப்போம். பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கிறவங்களுக்கு நான் ஒரு அழகான ஒரு உதாரணம் சொல்ல விரும்புறேன். நீங்க வருடத்துக்கு 1,00,000 சேமிக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு 50% ஸ்டேபிள் மார்க்கெட்ல முதலீடு செய்யுங்க. 50% பணத்தை ஸ்பெகுலேட்டிவ் மார்க்கெட்ல முதலீடு செய்யுங்க. அது என்ன சார் ஸ்டேபிள் மார்க்கெட்? ஸ்பெகுலேட்டிவ் மார்க்கெட்னா என்ன அப்படின்னு ஸ்டேபிள் மார்க்கெட்னா ஒரு குறைந்த வருமானம் ஒரு நிலையான வருமானம் கிடைக்கும். குறைந்த வருமானமா இருக்கும், கொஞ்சம் நிலையா இருக்கும். தங்கத்துல முதலீடு செய்யலாம், ரியல் எஸ்டேட்ல முதலீடு செய்யலாம், பாண்ட்ஸ்ல முதலீடு செய்யலாம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் ப்ராஃபிட் கிடைக்கும். ஆனா ஒரு மினிமம் ரிஸ்க் இருக்கும். அப்படி இருக்கும்போது ஷேர் மார்க்கெட்ல முதலீடு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். கிரிப்டோ மார்க்கெட்லயும் பாத்தீங்கன்னா வித் மினிமம் ரிஸ்க் மேக்ஸிமம் ப்ராஃபிட் இருக்கும். அப்போ நீங்க வந்து உங்க முதலீடு செய்ய வேண்டிய பணத்தை ரெண்டா பிரிச்சு 2 துறையிலையும் முதலீடு செய்யும் போது மிகப்பெரிய வளர்ச்சியை நீங்க அடையலாம். ஓகே சார், ஏன் நான் இந்த கிரிப்டோ இண்டஸ்ட்ரியில முதலீடு செய்யணும் அப்படின்னா, அதுக்கு முழுமையான உதாரணங்களை தெளிவா ஆதாரபூர்வமான டீட்டெயில உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன். நீங்க வந்து பேங்க்ல 2014 ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி உங்க பெற்றோரோ இல்ல உங்க உறவினரோ உங்களுக்கு 1,00,000 ரூபாய் பணத்தை கொடுத்திருந்திருக்காங்கன்னு வச்சுங்களேன். அந்த 1,00,000 பணத்தை 2014 பேங்க்ல போட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு டேட்ல அந்த பணம் வந்து 2,20,000 மாறி இருக்கும். வங்கியில முதலீடு பண்ணீங்கன்னா உங்க பணம் வந்து 2,20,000 மாறி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதே நீங்க வந்து பாத்தீங்கன்னா
நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கோல்டுல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா 1 லட்சம் உங்களுக்கு உங்க மதிப்பு வந்து 2,85,000 இருக்கும். கிட்டத்தட்ட 185% நீங்க growth அடைஞ்சிருப்பீங்க. ரியல் எஸ்டேட்ல அதாவது நிலங்கள் வீட்டு மனை ஏதோ ஒன்று வாங்கி வச்சிருந்தீங்க 2014, இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் அளவுக்கு மதிப்பு உயர்ந்திருக்கும். ஒரு 400 மடங்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். ஷேர் மார்க்கெட்ல நீங்க முதலீடு பண்ணீங்கன்னா, உதாரணத்துக்கு எம்ஆர்எஃப் ஷேர்ல நீங்க வந்து 2014 1 லட்சம் ரூபாய்க்கு நீங்க ஷேர் வாங்கியிருந்தீங்கன்னா, இன்னைக்கு அதோட மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா 6 லட்சம் ரூபாய், கிட்ட 500% growth. இதே நீங்க வந்து கிரிப்டோல 2014 எத்திரியம் சொல்லக்கூடிய ஒரு கிரிப்டோ மார்க்கெட்டுக்கு வந்தது. அதோட ஆரம்ப விலை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 20 ரூபாய்க்கும் கீழே தான். 1 லட்சம் ரூபாய்க்கு உங்களுக்கு மோர் தென் 5,000 எத்திரியம் காயின் கிடைச்சிக்கும். இன்னைக்கு ஒரு எத்திரியம் வந்து பாத்தீங்கன்னா 3 லட்சம் ரூபாய் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 3,15,000 ரூபாய்க்கு மேல போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து நீங்க வந்து ஒரு 130 கோடி எடுத்திருப்பீங்க. அப்போ யோசிச்சு பாருங்க. நான் என்ன சொல்ல விரும்புறேன் நீங்க நல்லா புரிஞ்சுட்டு இருப்பீங்க. அப்ப யோசிச்சு பாருங்க. 13,000% growth எங்க இருக்குங்க? கிரிப்டோ மார்க்கெட்ல இருக்குங்க. அப்போ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பணத்தை பணமா வச்சிருந்தா, லாக்கர்ல வச்சிருந்தா 120% தான் growth. இதே கோல்டுல போட்டிருந்தா 185% growth. ரியல் எஸ்டேட் போட்டீங்கன்னா 400% growth. ஷேர் மார்க்கெட்ல முதலீடு பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 500% growth. வேற கிரிப்டோ மட்டும்தான் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்திருக்கு. ப்ரூவன் ரெக்கார்டுங்க. சரிங்களா? ஓகே. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாஸ்காம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கு. இந்த நாஸ்காம்னா யாருங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் சர்வீஸ் கம்பெனிஸ். இன்னைக்கு வந்து இந்தியாவில் மட்டும் இல்ல, உலகளாவிய முறையில வந்து மிக சிறந்த ஐடி கம்பெனிஸோட டைரக்டர் எல்லாம் சேர்ந்து நாஸ்காம் ஒரு 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 அமைப்பை கொண்டு வந்திருக்காங்க. அந்த அமைப்பு என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு வருடமும் எந்த துறையெல்லாம் வளர்ந்து வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கணிச்சிட்டு இருக்காங்க. அப்படி கணிச்ச விதத்துல கடந்த 2022, 23 கிட்டத்தட்ட 1100% வந்து growth வந்து கிரிப்டோ கொடுத்திருக்கு. கிரிப்டோல முதலீடு பண்ணவங்களுக்கு 1100% growth கொடுத்திருக்குன்னு சொல்லிட்டு ஆர்டிகல்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த ஆர்டிகல் வந்து எக்கனாமிக் டைம்ஸ் பேப்பர்ல 12th மார்ச் எடிஷன்ல வந்திருக்கு. இப்ப இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம முதலீடு பண்ற பணத்தை சரியான கிரிப்டோ நிறுவனத்தை தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணோம்னா மிகப்பெரிய வளர்ச்சி அடையலாம் அப்படின்னு ஒரு ப்ரூவன் ரெக்கார்டு. கோ வித் த ட்ரெண்ட். இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி என்னன்னு பாத்தீங்கன்னா, டிஜிட்டல் அண்ட் டெக்னாலஜி தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் அண்ட் டெக்னாலஜில வந்து மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்குங்க. ஒரு உதாரணத்துக்கு பார்ப்போமே. ஒரு 15 வருடங்களுக்கு முன்னாடி நாம எல்லாம் செல்போன் யூஸ் பண்ணிருப்போம். அந்த செல்போன் பாத்தீங்கன்னா பட்டன் போன். அந்த பட்டன் போன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா போன் பண்ணலாம், ஒரு ரேடியோ கேட்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து கால்குலேட்டரா யூஸ் பண்ணலாம். அதிகமா போனா இந்த பாம்பு கேம் விளையாடுவாங்க. இதுதான் விளையாட முடியும். ஆனா அதே மொபைல் போன்ல ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் டெக்னாலஜியை இன்ஸ்டால் பண்ணாங்க. யோசிச்சு பாருங்க. ஆண்ட்ராய்டு சொல்லக்கூடிய ஒரு டெக்னாலஜி அந்த மொபைலுக்குள்ள இன்ஸ்டால் பண்ண உடனே இன்னைக்கு வந்து என்னெல்லாம் பண்ண முடியும் மொபைல்னு பாத்தீங்கன்னா, ஒரு காலத்துல பேங்க்குக்கு போனா ஹாஃப் டே ஆகும் பணம் விட்ரா பண்ண. பணத்தை எடுத்து இன்னொருத்தவங்க அக்கௌண்ட்ல போடுறதுக்கு 2 ஹவர்ஸ் ஆகும் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு. சரிங்களா? ஏன்னா ஒரு செக் போட்டீங்கன்னா செக் எழுதி போட்டா 2 நாள் ஆகும் ஒரு அக்கௌண்ட்ல டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல கூகுள் பே, போன் பே எல்லாமே இந்த ஆண்ட்ராய்டு போன் வந்ததுக்கு அப்புறம் நடந்துக்குது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பெரிய வர்த்தகம் மளிகை கடையே இல்லாம இன்னைக்கு அமேசான் வந்து உலகளாவிய வர்த்தகம் பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் ஆர்டர் பண்ணா வித்தின் 2 ஹவர்ஸ் 1 டே அப்படின்னு பொருட்கள்லாம் வருது. வீட்டுக்கு தேவையான சாப்பிடுற பசினும் போது சாப்பிட வேண்டிய உணவுகள் எல்லாம் வந்து ஸ்விக்கி, ஜொமேட்டோ ஆர்டர் பண்றாங்க. அழகா பொருட்கள் வருது. நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த டெக்னாலஜி உலகத்துல இன்னைக்கு வந்து மிகப்பெரிய செல்வந்தர்கள்லாம் இந்த டெக்னாலஜி இண்டஸ்ட்ரியில உருவாயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸ்விக்கி, ஜொமேட்டோ, டென்சோ, அமேசான், பிளிப்கார்ட் இதெல்லாம் பார்த்து நிறைய படிச்சவங்க பார்ட் டைமா ஒர்க் பண்ணிருக்காங்க. ஓலா, ஊபர், டாக்ஸி நிறுவனங்கள் பல அளவு தோன்றிருக்கு. நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு, வருமான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஒரு டெக்னாலஜி க்ரோ ஆகும் போது இன்னைக்கு வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்துட்டு இருக்கு. நிறைய கோடீஸ்வரர்கள் உருவாயிட்டு இருக்காங்க இந்த டெக்னாலஜி இண்டஸ்ட்ரியில. நாமளும் இன்னைக்கு எதுல பயணிக்க போறோம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்னன்னா பிளாக் செயின் டெக்னாலஜி, லேட்டஸ்ட் டிஜிட்டல் அசெட் என்னன்னா கிரிப்டோ அசெட். சரிங்களா? இந்த கிரிப்டோ அசெட்டை பிளாக் செயின் டெக்னாலஜி மூலமா வாங்கி நாம சேர்த்து வைக்கிறதுனால மிகப்பெரிய வருமானத்தை அடையலாம். அது எப்படி சார்? வை டு இன்வெஸ்ட் இன் கிரிப்டோ? நம்ம ஏன் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாஸ்காம் சொன்ன மாதிரி 1100% அளவுக்கு growth ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் கிரிப்டோ ட்ரான்சாக்ஷன். நீங்க சொல்றீங்களே எந்த அளவுக்கு இந்த கிரிப்டோ இண்டஸ்ட்ரி உயர்ந்து இருக்கு, எந்த அளவுக்கு டிரான்சாக்ஷன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நாள் ஒன்றுக்கு 5 லட்சம் கோடி அளவுக்கு இந்த கிரிப்டோவோட வர்த்தகம் உலகளாவிய முறையில நடக்குது. சரிங்களா? அது மட்டும் இல்லாம குளோபல் இண்டஸ்ட்ரியோட அனலைசிஸ் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகத்துல டாப் 3 இண்டஸ்ட்ரியா எடுத்திருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு
ஆயில், 2வது தங்கம், 3வது கிரிப்டோ கரன்சி. 2016ல ஆயில் இண்டஸ்ட்ரி நம்பர் 1ஆவும், கோல்டு 2வது இடத்துலயும், கிரிப்டோ 3வது இடத்துல இருந்தது. 2019ல என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, தங்கத்தை காட்டிலும் கிரிப்டோ ஓவர்டேக் பண்ணிட்டு செகண்ட் பிளேஸ் வந்துருச்சு. ஆயில் அதே நம்பர் 1 இடத்துல வகிச்சது. 2023ல என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த டர்ன் ஓவரான ஆயில் இண்டஸ்ட்ரி, ஆயில்னா நம்ம சமைக்கிற எண்ணெய் இல்லைங்க, நான் சொல்ல வருது கேஸ், பெட்ரோல், டீசல், இந்த எண்ணெய் எரிபொருள், சரிங்களா, அதோட ஒட்டுமொத்த டர்ன் ஓவர், அது மட்டும் இல்லாம தங்கத்துடைய ஒட்டுமொத்த டர்ன் ஓவர், இது ரெண்டுத்தையும் கூட்டினா கூட கிரிப்டோ கிட்ட வர முடியாத அளவுக்கு கிரிப்டோ மிக உயர்ந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கு. அப்போ இதுல இருந்து தெரிஞ்சுங்க, கிரிப்டோ வந்து மிகப்பெரிய டர்ன் ஓவர், மிகப்பெரிய பிசினஸ் நடந்துட்டு இருக்கு. மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து கிரிப்டோல முதலீடு பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2022 யூனியன் பட்ஜெட்ல நம்ம இந்திய அரசாங்கம் வந்து கிரிப்டோவை வந்து லீகலா அக்செப்ட் பண்ணி அதுக்கு ஒரு டாக்ஸ்க்கான கிளாஸை உருவாக்கிட்டாங்க. கிரிப்டோவை வந்து விர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட் கிளாஸ்ல கொண்டு வந்துட்டாங்க. செக்ஷன் 247A ஆக்ட் படி வந்து கிரிப்டோ வந்து ஒரு டிஜிட்டல் அசெட். எப்படி வந்து பாத்தீங்கன்னா, நீங்க தங்கத்தை வாங்குறீங்களோ அது மாதிரி கிரிப்டோவை நீங்க விருப்பப்பட்ட கம்பெனியை பார்த்து நீங்க காயினை வாங்கிக்கலாம். அது வந்து வாங்கும்போது நீங்க வந்து உங்களுக்கு வந்து 1% டிடிஎஸ் சார்ஜஸ் வரும். அதாவது கிரிப்டோ விற்பனை செய்யும்போது 1% டிடிஎஸும், கிரிப்டோ பரிவர்த்தனையில் கிடைக்கக்கூடிய லாபத்துக்கு 30% ஐடியும் பே பண்ண வேண்டியிருக்கும். ஒரு பொருளுக்கு அரசாங்கம் வரி விதிச்சாலே அது லீகல் ஆயிடுது. அதனால வந்து 100% ஒரு லீகலான துறை தான் கிரிப்டோ துறை. ஸோ இதனால் வரைக்கும் நிறைய மக்களுக்கு அதுக்கான விழிப்புணர்வு இல்லாதனால கிரிப்டோ பத்திய ஒரு அவேர்னஸ்னால கிரிப்டோனாலே பயந்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நம்ம யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப் வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோவை முழுமையாக ஆதரிச்சு பெரிய லெவல்ல யூஎஸ்ல வந்து கிரிப்டோ வர்த்தகம் நடக்க போது. அதுக்கான நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, இம்ப்ளிமெண்டேஷன் நடந்துட்டு இருக்குங்க. மிஸ்டு பாசிபிலிட்டிஸ், நம்ம நிறைய விஷயங்கள் கிரிப்டோ பத்தி இப்பதான் கேள்விப்படுறோம். ஆனா பாத்தீங்கன்னா நிறைய வாய்ப்புகள் நம்ம இழந்திருக்கோம். அது தவறவிட்ட வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா, பிட்காயின் 2008ல ₹1, சரிங்களா, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் 85 lakhs. நல்லா ஞாபகம் வச்சுங்க, 2008ல ₹1,00,000 நீங்க பிட்காயின்ல முதலீடு செஞ்சீங்கன்னா இன்னைக்கு உங்க சொத்து மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா 85,000 கோடி. 72,000 கோடின்னு போட்டிருக்கிறது வந்து கடந்த ஒரு 15 நாட்களுக்கு முன்னாடியோட அளவு. இன்னைக்கு டேட்ல வந்து ஒரு கிரிப்டோ பிடிசி பிட்காயின் வந்து பாத்தீங்கன்னா 85 லட்சம் மார்க்கெட்ல விற்பனை ஆகுது. ஸோ 2008ல ஒரே ஒரு பிட்காயின் வாங்கினீங்கன்னா நீங்க அசெட் வேல்யூ 85 lakhs. 2008ல ஒரு மில்க் பிக்கிஸ் பாக்கெட் ₹5. நம்ம குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்துருப்போம். ஈவன் நாமளே வந்து பிஸ்கெட் வாங்கி சாப்பிட்டுருப்போம். அன்னைக்கு ₹5 கொடுத்து வாங்கின மில்க் பிஸ்கெட்டுக்கு ₹5 பிட்காயின் வாங்கி வச்சோம்னா இன்னைக்கு நம்ம சொத்து மதிப்பு 4 கோடி. யோசிச்சு பாருங்க, சின்ன வயசுல நீங்க சாப்பிட்ட பிஸ்கெட்டோட வேல்யூ 4 கோடினா ஷாக் ஆகுற மாதிரி இருக்கு இல்லையா? இது மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம மிஸ் பண்ணிருக்கோம். காரணம் என்னன்னா அறியாமை தாங்க. நமக்கு அதுக்கான ஒரு அவேர்னஸ் இல்ல. நம்ம டெக்னாலஜில கொஞ்சம் பின் தங்கிட்டோம், சரிங்களா. முந்தையவங்க முதலீடு பண்ணி இன்னைக்கு கோடீஸ்வரர்களா இருக்காங்க. நெக்ஸ்ட் எத்திரியம் 2014ல மார்க்கெட்ல வரும்போது ₹18 வந்தது. இன்னைக்கு அதனோட விலை வந்து 3,15,000. யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட வந்து நீங்க அதுல 1 லட்சம் போட்டுதான் இன்னைக்கு 130ல இருந்து 135 கோடி அசெட் வேல்யூ. நெக்ஸ்ட் பினான்ஸ் 2017ல வந்துச்சுங்க ஒரு கிரிப்டோ கரன்சி. பினான்ஸ் சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் வந்து அவருடைய காயினை லான்ச் பண்ணாங்க மார்க்கெட்ல. ₹10 மார்க்கெட் வரும்போது இன்னைக்கு வந்து 55,000 மேல போயிட்டு இருக்குங்க. யோசிச்சு பாருங்க, அதுல 1 லட்சம் நீங்க முதலீடு பண்ணிருந்தா கூட 52 கோடி. அதுக்கடுத்து பாலிகான் சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம், கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த ஒரு நிறுவனம், 3 ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து பாலிகான் பிளாக் செயினை உருவாக்குனாங்க. ₹1க்கு 5 ஷேர் கொடுத்தாங்க. இவ்வளவுங்க, ₹1க்கு 5 ஷேர் கிடைச்சது, கிரிப்டோ ஷேர் கிடைச்சது, 5 காயின் கிடைச்சது. இன்னைக்கு வந்து ஒரு காயினோட விலை ₹50. இன்னைக்கு ரேட்டு இந்த இந்த ஸ்லைடு ப்ரிப்பேர் பண்ணும்போது 15 நாளுக்கு முன்னாடி விலை ₹34. இன்னைக்கு அதனோட விலை ₹50. யோசிச்சு பாருங்க நண்பர்களே, ஜஸ்ட் ஒரு 1 லேக் இன்வெஸ்ட் பண்ணிருந்தா இன்னைக்கு வந்து 2.5 கோடிக்கு மேல உங்க அசெட் வேல்யூ இருக்கும். இதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. அடுத்து இன்னைக்கு வந்து ஒரு இந்தியன் கம்பெனி, இந்தியன் பப்ளிக் பிளாக் செயின் பேஸ்ட் கம்பெனி, ஓன் எக்ஸ்சேஞ்சு, ஓன் பிளாக் செயினோட கைட் கிரிப்டோ வந்து மார்க்கெட் வந்திருக்கு. 2023ல ₹1 இந்த காயின் வந்தது. இன்னைக்கு அதோட விலை வந்து பாத்தீங்கன்னா ₹2.47. கிட்டத்தட்ட வந்து ஒரு ₹1 லட்சம் முதலீடு பண்ணிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150% கிட்ட நீங்க ப்ராஃபிட்டை பார்த்துருக்கலாம். ஸோ இது வரைக்கும் மத்த காயின் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அவேர்னஸ் எல்லாம் மிஸ் பண்ணிட்டோம். இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்லக்கூடிய விஷயம்னா, கைட் அப்படிங்கிற இந்தியன் பேஸ்ட் கிரிப்டோ காயின்ல முதலீடு செய்யுங்க. மிகப்பெரிய வருமானத்தை அடையலாம். அந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை தான் இன்னைக்கு உங்க நண்பர்கள் உங்களை இன்வைட் பண்ணி இந்த மீட்டிங்கை அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்தரா இந்த கம்பெனியை பத்தியும் ப்ரொஃபைலை பத்தியும் இந்த காயினை ஸ்டேக்கிங் பண்றதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குங்கிறத பத்தியும் உங்க கூட நான் பேச போறேன். வை டு இன்வெஸ்ட் இன் ஃபாஸ்ட் க்ரோயிங் கைட் கிரிப்டோ? ஏன் நான் முதலீடு செய்யணும்? எல்லாருக்குமே வந்து இந்த ஏன்ற கேள்வி கண்டிப்பா இருக்கதான் செய்யும், சரிங்களா. அது தவறு கிடையாது. ஆக்சுவலா அந்த கைரா வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் அ எம்எல்எம் கம்பெனி, இட்ஸ் அ டெக்னாலஜி பேஸ்ட் கம்பெனி.
டெக்னாலஜி பேஸ்ட் கம்பெனி, Web3 டெக்னாலஜி பேஸ்ட் கம்பெனி. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தே ஆர் டூயிங் வந்து பிளாக் செயின் டெவலப்மெண்ட்ஸ், ஓன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச், வெப் டெவலப்மெண்ட், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ராஜெக்ட்ஸ், சைபர் செக்யூரிட்டி ப்ராஜெக்ட், டேட்டா அனலிஸ்டிக் ப்ராஜெக்ட், அது மட்டும் இல்லாம கிளவுட் சர்வீஸ் ப்ராஜெக்ட். இது மாதிரி 8 போர்ட்ஃபோலியோல வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, டொமைன்ல வந்து தே ஆர் ஒர்க்கிங். அதுல வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோவும் ஒண்ணு கம்பெனிக்கு, சரிங்களா? கைட் காயின் ஒரு ப்ராஜெக்ட். அது இல்லாம கம்பெனி வந்து மத்த ப்ராஜெக்ட்ஸையும் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைன். சோ கம்பெனியோட ஃபவுண்டர் யாருன்னு பார்ப்போம். மிஸ்டர் ஜி அகிலன். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 21 வருடமா ஒரே டொமைன்ல இருக்காருங்க. என்னன்னா ஃபண்ட் மேனேஜ்மெண்ட், சரிங்களா? 15 வருடமா ஷேர் மார்க்கெட்ல ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன். கிட்ட ஒரு 80 லட்சம் மக்களுக்கு மேல வந்து ஷேரை எப்படி வாங்கணும், எப்படி விற்கணும், எப்படி ஃபண்ட் மேனேஜ் பண்ணணும், எந்த ஷேர்ஸை வாங்குறது, எந்த டைம்ல ஷேர்ஸை சேல் பண்ணும் அப்படிங்கிற ஐடியா, ஆலோசனை கொடுக்கறதுல வந்து மிகப்பெரிய ஒரு நாலேஜபிள் பர்சன். அது மட்டும் இல்லாம ஒரு 2 வருஷம் ஃபின்டெக்ல ஒர்க் பண்ணாரு. கடந்த 4 வருஷமா அவர் என்ன பண்ணாருன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி சம்பந்தமா வந்து லேர்ன் பண்ணிட்டு ஐஐடி கான்பூர்ல சொந்தமா கைரா டெக் பிரைவேட் என்ற கம்பெனியை வந்து ஆரம்பிச்சிருக்காரு. He is having வந்து வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் கிரிப்டோ இண்டஸ்ட்ரி ஆஸ் வெல் அஸ் ஷேர் மார்க்கெட் இண்டஸ்ட்ரி, ஃபின்டெக் இண்டஸ்ட்ரி. ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு நபர் மூலமா தான் இந்த நிறுவனம் இயங்குது. அதுதான் கைரா டெக்ஸோ பிரைவேட் லிமிடெட், ஹேவிங் ஓன் பிளாக் செயின். அதுல மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஓன் எக்ஸ்சேஞ்சும் நம்ம கம்பெனி வச்சிருக்காங்க. ஃபைன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கைரா வந்து ஜஸ்ட் லைக் தட் ஏதோ ஒரு நார்மலா இந்த கிரிப்டோ இண்டஸ்ட்ரி இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட ஆபரேஷனே எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒன்லி வந்து பிசிக்கல் ஆபீஸ் எங்குமே இருக்காது. த்ரூ அப்ளிகேஷன் மூலமாவும் த்ரூ மொபைல் ஆப்ஸ் மூலமா தான் அவங்க பிசினஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா நம்ம கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா பிரான்ச்சஸ் தமிழ்நாட்டுல மட்டும் 9 இடங்கள்ல பிரான்ச்சஸ் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கேரளால ஒரு பிரான்ச், ஆந்திரால ஒரு பிரான்ச், கிட்டத்தட்ட வந்து 11 இடங்கள்ல கம்பெனி வந்து பிரான்ச்சஸை கொடுத்து பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு எக்ஸலண்டான ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க கைரா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹவு டு இன்வெஸ்ட் இன் ஃபாஸ்ட் க்ரோயிங் கை கிரிப்டோ. இந்த கிரிப்டோல எப்படி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்க போறோம். ஃபைன். ஸோ ஸ்டேக்கிங் பிளான். நார்மலா வந்து கிரிப்டோல மணி ஏர்ன் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெரி சிம்பிள்ங்க. கிரிப்டோல நான் பணம் ஏர்ன் பண்ணா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரிப்டோவை பத்திய பிளாக் செயினை பத்தியும் கம்பெனியோட ப்ரொஃபைலை பத்தியும் கம்ப்ளீட்டா லேர்ன் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிட்டு நார்மலா மார்க்கெட்ல ஏதோ ஒரு எக்ஸ்சேஞ்சில் நீங்க விருப்பப்பட்ட எக்ஸ்சேஞ்சில் KYC பண்ணி அந்த கிரிப்டோவை வாங்குவீங்க. வாங்கிட்டு அதுல எப்போ ப்ராஃபிட் சம்பாதிப்பீங்கன்னா இன்னைக்கு நீங்க வாங்கின காயின்ஸோட பிரைஸ் ஹைக் ஆகும்போது அன்னைக்கு அந்த காயினை சேல் பண்ணாதான் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். கரெக்டுங்களா? நார்மலா கிரிப்டோ கரன்சில இது வரைக்கும் எல்லோரும் ஏர்ன் பண்றது எப்படின்னு பாத்தீங்கன்னா சரியான நேரங்கள்ல கம்பெனியோட ப்ரொஃபைல் எல்லாம் கோத்ரூ பண்ணி சரியா ப்ராஜெக்ட் பேஸ்ட் கம்பெனியான்னு வெரிஃபை பண்ணி அவங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் இருக்கா, காயினை என்கேஷ் பண்ண முடியுமாங்கிற விஷயங்கள்லாம் நீங்க கேதர் பண்ணி அந்த காயினை வாங்கி அந்த காயின் என்னைக்கு வந்து மார்க்கெட்ல அப் ஆகும் போதும் அன்னைக்கு சேல் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். வேற கைட்ல என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸலண்டான ஒரு வாய்ப்பை தராங்க. எப்படின்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள்ங்க. கைட்ல என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பெனி அழகா ஒரு ஸ்டேக்கிங் பிளானை கொடுக்குறாங்க. அந்த ஸ்டேக்கிங் பிளான் மூலமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான ஒர்க்கும் பண்ணாம உங்களுக்கு மாதம் தினம் வருமானம் வர மாதிரியும் வாய்ப்பு இருக்கு. வருடத்துக்கு உங்களுக்கு தேவையான வருமானத்தை அடையிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? கம்பெனி என்ன பண்றாங்கன்னா ஒரு 4 விதமான திட்டங்களை கொடுத்திருக்காங்க. அதுல ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா கோல்டு பிளான். கோல்டு பிளான்ல வந்து பாத்தீங்கன்னா 2 இயர்ஸ் ஸ்டேக்கிங் பிளான். இந்த 2 வருஷம் நீங்க காயினை வாங்கும். ஒரு உதாரணத்துக்கு கோல்டு பிளான்ல 1 லட்சம் காயின் நீங்க முதலீடு செய்றீங்க அப்படின்னும் போது கம்பெனி என்ன பண்றாங்க 2 வருடத்துக்கு இயர்லி 36% டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. நீங்க முதலீடு செய்யக்கூடிய 1 லட்சத்துக்கு 36,000 காயின் வருஷம் தருவாங்க. 2 வருஷத்துக்கு 72,000 காயின் உங்களுக்கு டிவிடெண்டா கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த 72,000 காயினை என்ன பண்றாங்கன்னா டிவைட் பை 2 இயர்ஸ் 24 மந்த்ஸ்ல டிவைட் பண்ணி டெய்லி உங்க காயின்ல போடுவாங்க. தட் இஸ் கால்டு ROS. வந்து டெய்லி ஸ்டேக்கிங் உங்களுக்கு நடக்கும். உதாரணத்துக்கு நான் ஒரு 1 லட்சம் காயின் போட்டிருக்கேன். வருடத்துக்கு 36,000 காயின், 36,000 டிவைட் பை 365 டேஸ் போட்டுட்டு டெய்லி உங்களுக்கு 100 காயின்ஸ் உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். இதை நீங்க வந்து எப்போ 500 காயின் பிளஸ் மேல ஆகுதோ நீங்க வந்து பியர் டு பியர் சேல் பண்ணிக்கலாம், எக்ஸ்சேஞ்சில் கொண்டு போய் சேல் பண்ணிக்கலாம். இதே பிளாட்டினம் பிளானுக்கு என்ன பண்றாங்க கம்பெனி 3 இயர்ஸ்க்கு 42% டிவிடெண்ட் தராங்க. பிக்சட் டைமண்ட் பிளான் ஒரு பிளானை கொண்டு வந்திருக்காங்க. 3 இயர்ஸ்க்கு 48% டிவிடெண்ட். பிக்சட் ப்ளூ டைமண்ட் பிளான் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து 4 இயர் பிக்சட். அதாவது பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு டெய்லி கமிட்மெண்ட் தான் இல்லை சார், ஒரு 4 இயர்ஸ்க்கு என் பையனோட எஜுகேஷனுக்கோ இல்ல என்னோட பெண்ணோட மேரேஜுக்கோ இல்ல என் பையனுக்கு பிசினஸ் பண்றதுக்கு நெக்ஸ்ட் 4 இயர்ஸ் இப்பதான் படிக்கிறான், நெக்ஸ்ட் 4 இயர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு இந்த ஃபண்ட் தேவைப்படுதுன்னா நீங்க பிக்சட் ப்ளூ டைமண்ட் பிளான்ல போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வருடம் டிவிடெண்ட் வந்து உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும். ஒவ்வொரு வருடம் உங்களுடைய டிவிடெண்ட் காயினை எடுத்து நீங்க என்கேஷ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அப்படியே நீங்க அக்குமுலேட் பண்ணிட்டே வந்துட்டு
4th இயர் எண்டிங்ல கூட நீங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம். சாய்ஸ் இஸ் யூஸ். கம்பெனி வந்து உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு தராங்க. 4 விதமான திட்டங்கள் இருக்கு. கோல்டு பிளான், பிளாட்டினம் பிளான், பிக்சட் டைமண்ட் பிளான், பிக்சட் ப்ளூ டைமண்ட் பிளான், 4 திட்டம் இருக்கு. இந்த திட்டத்துல நீங்க விருப்பப்பட்ட அளவுக்கு காயினை வாங்கி நீங்க ஸ்டேக்கிங் பண்ணி இன்கம் என்ஜாய் பண்ணிக்கலாம். சரிங்களா? சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ரிஸ்க்கும் கிடையாது. கம்பெனி வந்து ட்ரேடிங் ஆஸ்பெக்ட், டெவலப்மெண்ட், ப்ராஜெக்ட்ஸ் அதெல்லாம் கம்பெனி பார்த்துக்கும். டிவிடெண்ட் வந்து உங்களுக்கு இயர்லி உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும். டெய்லி ஆர்ஓஎஸ் பிளான் வந்து கோல்டு பிளான், பிளாட்டினம்க்கு வந்து டெய்லி கிரெடிட் ஆகும். ஸோ பிக்சட் டைமண்ட் பிளானுக்கும் பிக்சட் ப்ளூ டைமண்ட் பிளானுக்கும் இயர்லி ஒன்ஸ் கிரெடிட் ஆகும் டிவிடெண்ட். சரிங்களா? ஃபைன். இது மட்டும் இல்லாம உங்களுக்கு அடிஷனலா என்ன இருக்கு, ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்ட் என்ன இருக்கு சார்? இப்போ நீங்க எல்லாம் சொல்றீங்க ஆல்ரெடி இந்த கம்பெனில காயினை முதலீடு பண்ணி என்ன ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த வருடம் ஜூன் மாதம் காயினோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ₹1 இருந்தது. 1,00,000 காயின் வாங்கியிருந்தாங்க மக்கள். 1,00,000 காயின் வாங்கியிருந்து ₹1 வாங்கியிருந்தாங்க. அவங்களுடைய மொத்த முதலீடு அளவு வந்து 1,00,000. அந்த காயின் வந்து லாஸ்ட் மந்த் பாத்தீங்கன்னா 2.5 வரைக்கும் போச்சு. கிரிப்டோ கரன்சிக்குனாலே ஏற்றத்தாழ்வுகளுக்கு உட்பட்டது. 2.50 மேக்ஸிமம் பிரைஸ் மார்க்கெட்ல சேல் ஆச்சு. இப்போ சேல் ஆகும்போது 1 லேக் காயினுக்கு ₹2.50 போடும்போது ₹2.5 லட்சம் அவங்களுக்கு அவங்க பிரின்சிபலுடைய அசெட் வேல்யூ 2.5 லேக் ஆச்சு. அது மட்டும் இல்லாம அவங்க போட்டது வந்து பாத்தீங்கன்னா 3 இயர் ஸ்டேக்கிங் பிளான்ல போடும்போது 48,000 காயின் வந்து 1 இயருக்கு டிவிடெண்டா கிடைச்சது. அந்த 1 இயர் டிவிடெண்ட் 48,000 காயின் இன்டு 2.5 போடும்போது அது ₹1,20,000. உங்க பிரின்சிபலும் உங்களுக்கு வந்து டிவிடெண்டும் சேர்த்தா கிட்டத்தட்ட ₹3,70,000. உங்களுடைய முதலீடு 1 லட்சம், இன்னைக்கு டேட்ல உங்க அசெட் வேல்யூ ₹3,70,000. கிட்டத்தட்ட 270% growth வந்து கிரிப்டோ நம்ம கைட் காயின் கொடுத்துருக்குங்க. ஆல்மோஸ்ட் வந்து மாதத்துக்கு 21% வரைக்கும் மக்களுக்கு வந்து ஒரு growth கிடைச்சிருக்கு. தட் இஸ் கைரா அண்ட் கைட்டுங்க. இது ப்ரூவன் ரெக்கார்ட். லாஸ்ட் இயர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எடுத்த ப்ராஃபிட். ஃபைன் சார், நான் இன்னைக்கு டேட்ல நான் பண்றேன், எனக்கு என்ன கிடைக்கலாம் ஃபியூச்சர்ல? இது ஒரு எக்ஸாம்பிள், ஒரு இல்லஸ்ட்ரேஷன். நீங்க இன்னைக்கு டேட்ல 1 லட்சம் காயினை முதலீடு பண்ணீங்கன்னா ₹2.50. இன்னைக்கு மார்க்கெட் பிரைஸ் வந்து ஒரு 3 பைஸ் கம்மியா இருக்கு, 2.47. லெட் அஸ்யூம் 2.5 லேக் நீங்க முதலீடு செய்றீங்க. 3 இயர் பிக்சட் ஸ்டேக்கிங் பிளான்ல போடுறீங்கன்னு வச்சுப்போமே. 3 வருடம் திட்ட பிளான்ல நீங்க போடுறீங்க. ஒவ்வொரு வருடமும் நீங்க முதலீடு பண்ணதுக்கு கம்பெனி 48% டிவிடெண்ட் காயினா தருவாங்க. 2025ல உங்களுக்கு 48,000 காயின் கிடைக்கும். 2026ல 48,000 காயின் கிடைக்கும். 2027ல ஒரு 48,000 காயின் கிடைக்கும். சோ நான் உங்களுக்கு ஏற்கனவே சில எக்ஸாம்பிள்லாம் சொல்லியிருந்தேன். பேசிக்கா வந்து ₹5 ₹10 வந்த காயின்லாம் இன்னைக்கு என்ன ரேட்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல வர்த்தகமாயிட்டு இருக்கு. பினான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 55,000. ₹10 வந்த கிரிப்டோ காயின் இன்னைக்கு வந்து ₹55,000. நாங்க வந்து இங்க வந்து ஆயிரக்கணக்கிலயோ 100 காட்டல. சிங்கிள் டிஜிட், டபுள் டிஜிட் ப்ரமோட் ஆனா உங்களோட அசெட் வேல்யூ எந்த அளவுக்கு உயரலாம் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் காட்டிருக்கோம் இங்க. சோ உங்களுடைய 48,000 காயின் கண்டிப்பா அடுத்த வருட முடிவுக்குள்ள கம்பெனியோட பிரைஸ் குறைந்தபட்சம் ₹5 ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. காரணம் என்ன? நம்ம கம்பெனி வந்து ப்ராஜெக்ட் பேஸ்ட். நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. இந்த ப்ராஜெக்ட் இருக்கிறதுனால இந்த ப்ராஜெக்ட் மூலமா கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய growth இருக்கு. காயினோட ஹைக் இருக்கு. அதை பத்தி நம்ம எண்ட் ஆஃப் த செஷன்ல பேச போறோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்க 48,000 காயினோட விலை நெக்ஸ்ட் இயர் ₹5 டச் ஆகும்போது உங்களுடைய பிரைஸ் 2,40,000 உங்க டிவிடெண்ட் வேல்யூ. செகண்ட் இயர் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா 48,000 டிவிடெண்ட் வரும். அந்த 48,000 டிவிடெண்ட் காயினுக்கு டபுள் டிஜிட் ₹10 பிரைஸ் போடும்போது ₹4,80,000. 3ஆம் வருடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 48,000 காயின். 3ஆம் வருடம் வரக்கூடிய 48,000 காயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா we are assuming expecting வந்து மினிமம் ₹20. சோ 48,000 காயின் ₹20 போகும்போது ₹9,60,000. 3 வருட முடிவுல உங்களுடைய 1 லட்சம் காயின் வந்து கம்பெனி வந்து ரிட்டர்ன் கொடுப்பாங்க. பிரின்சிபல் ரிட்டர்ன். இந்த பிரின்சிபல் ரிட்டர்ன் ஆகும்போது 1 லேக் காயின் இன்டு ₹20 போது அது ஒரு 20 lakhs. டோட்டலா உங்களுடைய ரிவார்டு, அதாவது உங்களுடைய டிவிடெண்ட் ஒரு ₹16,80,000. உங்க பிரின்சிபல் ஒரு 20 lakhs. டோட்டலா உங்க முதலீடு பிளஸ் உங்க டிவிடெண்ட் எல்லாம் சேர்ந்தா ஒரு 36,80,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக சாத்தியமா இருக்கு. காரணம் ஏன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு டேட்ல மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஓன் பிளாக் செயின், ஓன் எக்ஸ்சேஞ்ச் இருக்கக்கூடிய காயின் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மினிமம் $1 மேலதான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்க, $1 போது கிட்ட ₹85. நம்ம ₹85 கோட் பண்ணல, ₹20 தான் மேக்ஸ் நம்ம போட்டிருக்கோம். ஸோ டெஃபினட்டா நம்ம கைரா வந்து ஹேவிங் வெரி ஸ்ட்ராங் ப்ராஜெக்ட். அது மூலமா கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடைய போகுது. ஸோ அதுக்கான ஒரு சில விவரங்களை நான் உங்களுக்கு தர காத்திருக்கேன். எக்ஸாம்பிள், ரொம்ப சிம்பிள் கால்குலேஷன் சார். நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கால்குலேஷன் எனக்கு புரியாது சார். நான் ஒரு 10,000 காயின் போடுறேன், நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்ல எனக்கு என்ன சார் கிடைக்கும் அப்படின்னு கேட்டேன்னா, ரொம்ப சிம்பிள் கால்குலேஷன் வச்சுட்டா கூட ஒரு 10,000 காயின் 48% டிவிடெண்ட் போது 4,800 காயின் கிடைக்கும். 1 இயர் எண்ட்ல 14,800 காயினா இருக்கும். செகண்ட் இயர் வந்து அந்த 14,800 காயினுக்கு காம்பவுண்டிங் நடக்குது. நம்ம என்ன பண்றோம், இந்த 10,000 காயினை மறு முதலீடு பண்ணிட்டே இருக்கோம். வரக்கூடிய ஸ்டேக்கிங் ரிவார்ட்ஸை எடுக்காம 3 வருடம் நீங்க ஹோல்டு பண்ணீங்கன்னா
3 வருட முடிவில் எவ்வளவு அசெட் வேல்யூ இருக்குன்றது ஒரு எக்ஸாம்பிள். 10,000 காயினோட வேல்யூக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 48% டிவிடெண்ட் 4,800 காயின் இயர் 14,800 காயினா மாறும். இந்த 14,800 காயினை செகண்ட் இயர் அப்படியே ரீஸ்டேக் பண்ண டோட்டலா அதுக்கு ஒரு டிவிடெண்ட் 48% போது 7,104 காயின் கிடைக்கும். செகண்ட் இயர் 21,094 காயின் 904 காயின். தேர்ட் இயர் வந்து இந்த 21,904 காயினுக்கு வந்து 48% டிவிடெண்ட் நீங்க ஆட் பண்ணும்போது கிட்ட 10,814 காயின் கிடைக்கும். கிட்டத்தட்ட 32,417 காயின்ங்க. ஸோ 3 இயர்ல கம்பெனியோட ப்ராஜெக்ஷன் ஒர்க் பார்த்தீங்கன்னா 3 இயர்ல நம்ம 3 டிஜிட் டச் பண்றதுக்காக நம்ம ஒர்க் பண்றோம். ஈவன் தோ சிங்கிள் டிஜிட்டே ஒரு ₹6 மட்டும் இருந்தா கூட உங்களுக்கு வந்து உங்க முதலீட்டுக்கான கிடைக்கக்கூடிய லாபம் வந்து மிகப்பெரிய அளவு இருக்குங்க. இன்னைக்கு டேட்ல 10,000 காயினோட மதிப்பு 25,000. 3 வருட முடிவில் உங்களுக்கு 1,94,000 கிடைக்கக்கூடிய குறைந்தபட்ச பாசிபிலிட்டியை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஈஸிலி பாசிபிள். இது ஆல்ரெடி நிறைய கம்பெனிகள் வந்து இதை விட மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஸோ நான் இங்க உங்களுக்கு காட்டுறது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் விஷயம் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1 lakh கைட் காயின் போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள், சேம் இல்லஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு காயினும் மாசத்துக்கு உங்களுக்கு 48% டிவிடெண்ட் கிடைக்கும். இந்த 48% டிவிடெண்டை நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 48% டிவிடெண்டை மறு முதலீடு செய்றீங்க. 3 வருடத்துக்கு மறு முதலீடு செய்யும் போது 3 வருட முடியல நீங்க முதலீடு செய்த 1 லட்சத்து காயினுடைய டோட்டல் அசெட் வேல்யூ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 லட்சம் காயினா மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த 4 லட்சம் காயினும் சராசரியா ₹6 டச் ஆனா கூட 24 லட்சம். இன்னைக்கு டேட்ல 1 லட்சம் காயினோட பிரைஸ் வந்து உங்களுக்கு ஒரு 2.5 lakhs. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வித்தின் 3 இயர்ஸ்ல ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை அடையணும்னு நினைக்கிறவங்க வந்து கைரால முதலீடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு வருமான வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஃபைன். இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க எந்த அளவுக்கு காயினை நீங்க முதலீடு செய்யணுங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கலாம். ஹவு த பிரைஸ் ஆஃப் கைட் காயின் வில் இன்க்ரீஸ்? எப்படிங்க கைட் காயினோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்? நிறைய பேர் காயின் வாங்குறதுனால பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுமா? கிடையாதுங்க. கம்பெனிக்கு வந்து ரியல் ப்ராஜெக்ட் இருக்கணும், டெக்னாலஜி ப்ராஜெக்ட் இருக்கணும், காயினுக்கு யூட்டிலிட்டி இருக்கணும், யூஸ் கேஸ் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கணும். இது எல்லாம் இருக்கும் பட்சத்தில் தான் அந்த காயினோட பிரைஸ் வந்து உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கைரா ஹேவிங் ஓன் எக்ஸ்சேஞ்சுங்க. www.kairaexchange.com போட்டீங்கன்னா தெரியும். மார்க்கெட்ல இன்னைக்கு லீடிங் 30 to 35 காயின்ஸை வந்து நம்ம வந்து பை அண்ட் செல் பண்ணலாம் நம்ம கைரா எக்ஸ்சேஞ்சில். நம்ம கம்பெனியோட ஃபர்ஸ்ட் யூஸ் கேஸே பார்த்தீங்கன்னா we are having own crypto எக்ஸ்சேஞ்சுங்க. நெக்ஸ்ட் நம்ம கம்பெனியோட மிகப்பெரிய ப்ராஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கைரா பிளாக் செயின் அகாடமி. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளாக் செயின் எஜுகேஷன் வந்து வெரி டிமாண்டா இருக்கிறதுனால நம்ம கம்பெனி வந்து பிளாக் செயின் அகாடமியை கிரியேட் பண்ணி இன்னைக்கு நிறைய யூனிவர்சிட்டிக்கு நிறைய காலேஜஸ்க்குலாம் போயிட்டு டைரக்டா வந்து நம்ம என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா பிளாக் செயினுக்கான அவேர்னஸ் கொடுக்குறோம். நிறைய டிப்ளமோ கோர்ஸ் நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கைரா பிளாக் செயின்ல பிளாக் செயின் சம்பந்தமான கோர்ஸை படிச்சு வெளியே போயிட்டு நிறைய ஜாப்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிக்கான வாய்ப்புகளை தேடிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பாத்தீங்கன்னா பிளாக் செயின் எஜுகேஷன் மார்க்கெட்ல வெரி டிமாண்டபிள் ப்ராஜெக்ட். we are stepping into blockchain academy. சரிங்களா? இது ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் நம்மளுது. நெக்ஸ்ட் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா we are having own blockchain. நார்மலா பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல இன்னைக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணி டோக்கனா தான் மார்க்கெட்டுக்குள்ள வருவாங்க. பட் கைரா வந்து ஹேவிங் ஓன் பிளாக் செயின். நம்ம பிளாக் செயின் பாத்தீங்கன்னா இவிஎம் டெக்னாலஜி பேஸ்டு பிளாக் செயின். இவிஎம்ங்கிறது எத்தீரியம் வெர்ச்சுவல் மிஷின் டெக்னாலஜி பேஸ்டு பிளாக் செயின். இந்த பிளாக் செயின்ல ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நிறைய காலேஜ் இருக்கு. எல்லா காலேஜ்லயும் டிகிரி டிப்ளமா கோர்சஸ் எல்லாம் வந்து பிளாக் செயின் கோர்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. அவங்க இயர் வந்து முடிச்சுட்டு ப்ராஜெக்ட் பண்ணணும், பிரைவேட்டா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னா ஒரு பப்ளிக் பிளாக் செயின் வேணும். அந்த பப்ளிக் பிளாக் செயின் வந்து தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா கைரா மட்டும்தான் வச்சிருக்காங்க. ஸோ வேற யாரும் வந்து தமிழ்நாட்டில் பப்ளிக் பிளாக் செயின் ரன் பண்ணல. we are the first பப்ளிக் பிளாக் செயின் தமிழ்நாட்டில் சொல்லலாம். ஆல்ரெடி ஒரு பப்ளிக் பிளாக் செயின் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா பாலிகான் கர்நாடகா ஸ்டேட்ல இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பப்ளிக் பிளாக் செயின் நம்ம பிளாக் செயின் தான். நம்ம பிளாக் செயின்ல ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய ப்ராஜெக்ட் பண்ண ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் பண்ண பிளாக் செயினோட யூஸ் கேஸ் அதிகமாகி காயினோட பிரைஸ் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிகப்பெரிய அளவில் இருக்கு. அது மட்டும் இல்லாம கிரிப்டோ அனலிஸ்டிக் ப்ராஜெக்ட் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். காயின் கோர் மாதிரியே நம்ம என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா அதாவது காயின் மார்க்கெட் கேபிட்டல் அப்படிங்கிற மாதிரி நம்ம காயின் கோர்னு ஒரு கிரிப்டோ அனலிஸ்ட் ப்ராஜெக்ட் பண்றோம். ஒரு காயினுக்கான ஒரு எல்லோ பேஜஸ்னே சொல்லலாம், உலகளாவிய ஒரு எல்லோ பேஜஸ் சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்டை கடந்த 3 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். இது மூலமா வந்து பாத்தீங்கன்னா காயினுக்கான வேலிடிட்டியை கிரியேட் பண்ணி மார்க்கெட்ல நம்ம கைட் காயின் மார்க்கெட்ல உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம கைரா வந்து பாத்தீங்கன்னா இ காமர்ஸ்ல ஸ்டெப் இன் பண்ணிருக்காங்க. பிக் நவ் அப்படின்ட்டு ஒரு இ காமர்ஸ் பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணி கைரால இருக்கக்கூடிய எல்லோரும் வந்து அவங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குறதுக்கு குக்கீஸ்ல இருந்து ஆர்கானிக் ஃபுட்ஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்குறதுக்கு வந்து
பிக்னோன்ற ஒரு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்மை உருவாக்கி இருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷனை கிரியேட் பண்ண போகுது. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டார்ட் அப் கம்பெனியோட ப்ராடக்ட்ஸும் பிக்னோல சேல் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து கம்பெனி உருவாக்கிட்டு இருக்காங்க. இதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபியூச்சரிஸ்டிக் ப்ராஜெக்ட் இ-காமர்ஸ். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனி வந்து பியூட்டி அகாடமியை ஸ்டார்ட் பண்றாங்க. கோயம்புத்தூர்ல வந்து ஃபர்ஸ்ட் டைமா ஒரு பிரான்ச்சை ஓபன் பண்ணி பியூட்டி அகாடமி உருவாக்கி தமிழ்நாடு முழுக்க வந்து யூனிகா பியூட்டி சலூன் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நிறைய ரன் பண்ண போறாங்க. அது மூலமா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு வந்து யூட்டிலிட்டி யூஸ் கேஸ் வரப்போகுது. அது மட்டும் இல்லாம நம்ம கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா சோலார் என்எஃப்டி, அதாவது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் டிமாண்டபிள் ப்ராஜெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பவர் செக்டார். அந்த பவர் செக்டார்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா சோலார் பவர் பிளான்ட் நம்ம வந்து கொண்டு வரோம். திருச்சியில ஒரு 100 ஏக்கர்ஸ்ல கம்பெனி என்ன பண்ணிருக்காங்கன்னா கைரான்ற நேம்லயே வந்து 100 ஏக்கர்ஸ் லேண்டை வாங்கி அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 ஏக்கர்ஸ் வந்து கேம் ப்ராஜெக்ட்டுக்காகவும் ஒரு 50 ஏக்கர்ஸ் வந்து சோலார் பிளான்ட்டுக்காகவும் முதலீடு பண்ணி சோலார் என்எஃப்டியா ரியலா கொண்டு வர போறாங்க. நெக்ஸ்ட் மந்த் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராண்ட் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. அந்த விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா கம்பெனியோட 3rd இயர் ஆனிவர்சரி டிசம்பர் 15 அன்னைக்கு கம்பெனி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. கைரா என்எஃப்டில ஸ்டெப் இன் பண்றாங்க. என்எஃப்டிங்கிறது ஒரு மிகப்பெரிய கிரிப்டோ கரன்சியோட மிகப்பெரிய மார்க்கெட் என்எஃப்டி மார்க்கெட். அந்த மார்க்கெட்ல நம்ம கம்பெனி ஸ்டெப் இன் பண்றாங்க. எல்லாத்துக்குமே கம்பெனி என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு சென்டர் பாயிண்ட் கைட் காயினா வச்சிருக்காங்க. ஸோ ஆல் த ப்ராஜெக்ட்ஸ்க்குமே வந்து கைட் காயின் தான் வந்து மெயினா வச்சு எல்லா யூஸ் கேஸ் யூட்டிலிட்டி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே கனெக்ட் பண்றதுனால டெஃபினட்டா கைட் காயினோட பிரைஸ் 3 இயர்ல கண்டிப்பா 3 டிஜிட் போறதுக்காக கம்பெனி ஒர்க் பண்றாங்க. பட் நாம சொல்ற கமிட்மெண்ட்னா மினிமம் 2 டிஜிட் கண்டிப்பா கைட் காயின் டச் பண்ணும் அப்படிங்கிற ஃபெய்த் நமக்குள்ள இருக்கு. அதுக்கான ப்ராஜெக்டும் ஒர்க்கும் போயிட்டு இருக்கு. ஸோ மிகப்பெரிய அளவுல கைட் அண்ட் கைரா வந்து க்ரோ ஆயிட்டு இருக்கு டே பை டேல. அது மட்டும் இல்லாம பைமோன்னு சொல்லி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பிளாட்ஃபார்ம் கொண்டு வராங்க. பிசினஸ் டு கன்சியூமர் லிங்க் பண்றதுக்கான ஒரு எக்ஸலண்டான ஒரு ஆப் ஒன்று கம்பெனி ரெடி பண்ணிருக்காங்க. இது மூலமா நிறைய யூஸ் கேஸ் டிமாண்ட்லாம் வரப்போகுது. அது மட்டும் இல்லாம நம்ம கம்பெனி வந்து விபே அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்பை கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா கூகுள் பே போன்பே மாதிரி ஒரு மிகப்பெரிய கைட் காயினை யூஸ் பண்ணி நீங்க வந்து இபி பில் பே பண்ணலாம், மொபைல் ரீசார்ஜ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம வந்து பஸ் டிக்கெட் புக் பண்ணலாம். சோ மெனி யூஸ் கேஸ் யூட்டிலிட்டி நீங்க பண்ணலாம். அது மட்டும் இல்லாம கேஸ் பில் பே பண்ணலாம். நிறைய விஷயங்களை விபே மூலமா பண்ணலாம். ஃபாஸ்டாக் ரீசார்ஜ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு எக்ஸலண்டான ஒரு ஆப்பை கம்பெனி கொண்டு வந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்கமிங் ப்ராஜெக்ட் வந்து கம்பெனி வந்து M2ன்னு சொல்லிட்டு ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து நெக்ஸ்ட் மந்த் லான்ச் பண்ண போறாங்க. இப்போ காயினுக்கான யூஸ் கேஸையும் கம்பெனி கொண்டு வந்திருக்காங்க. பிளாக் செயினுக்கான யூஸ் கேஸ் யூட்டிலிட்டியை கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாம கம்பெனியை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸும் பண்ணிருக்காங்க. இது மாதிரி எல்லா ஆஸ்பெக்ட்லயும் வந்து ரியல் ப்ராஜெக்ட்ஸ், ரியல் யூஸ் கேஸ், யூட்டிலிட்டி எல்லாமே கொண்டு வரனால கண்டிப்பா கைட் வந்து மிகப்பெரிய வளர்ச்சி அடையுன்றதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாதுங்க. வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் ஃபாஸ்ட் க்ரோயிங் கைட் கிரிப்டோ. வெல்கம் டு த பிசினஸ் வேர்ல்ட் ஆஃப் ஃபாஸ்ட் க்ரோயிங் கைட் கிரிப்டோ. ஸோ இது வரைக்கும் நான் உங்களுக்கு சொன்ன விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் கைட் காயினை ஸ்டேக்கிங் பண்றதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸை மட்டும் தான் சொல்லியிருந்தேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் இதை நீங்க அஃபிலியேட் மார்க்கெட்டிங் முறையில நீங்க டெவலப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 12 விதமான இன்கம்கள் இருக்கு. அதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஸ்லைட் சொல்ல போறேன். ஸ்டேக்கிங்ல இருக்கக்கூடிய இன்கம் பத்தி தான் உங்களுக்கு பேசினேன். ஸ்டேக்கிங்ல யூ கேன் மேக் பிக் மணி. அப்பார்ட் ஃப்ரம் தட் கம்பெனி வந்து ரெஃபரல் இன்கம் தருவாங்க, ரீஸ்டேக்கிங் இன்கம் தராங்க, கிளப் ரிவார்ட்ஸ் தராங்க, லீடர்ஷிப் போனஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க, ராயல்டி போனஸ் கொடுக்குறாங்க, டீம் இன்கம் போனஸ் தனியா கொடுக்க போறாங்க, டீம் ஆர்ஓஎஸ் போனஸ் தனியா இருக்கு, நியூ ஸ்டேக்கிங் போனஸ் தனியா இருக்கு. உங்க கீழே யாரெல்லாம் ஸ்டேக்கிங் பண்ணாலும் ஒவ்வொரு ஸ்டேக்கிங்லயும் உங்களுக்கு வந்து ஒரு 5% ரிவால்வ் பூல் எடுத்து வச்சு அதை வந்து கம்ப்ளீட்டா உங்க டீமுக்கு ஷேர் பண்ண போறாங்க. ஸ்டேக்கிங் காயின் டிரான்ஸ்ஃபர் போனஸ் இருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் தட் கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா நியூ பெனிஃபிட் 11 வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளப் அச்சீவர்ஸ்க்கான பிசினஸ் டெவலப்மெண்ட் ஃபண்ட் கொடுக்குறாங்க. ஒன்ஸ் நீங்க சில்வர் அச்சீவ் பண்ணீங்கன்னா 3000 காயின் ஒரு 3 மாசம் கொடுக்குறாங்க. அடுத்த கேட்டகரி கோல்டு ரேங்க் போறதுக்கு, கோல்டு அச்சீவ் பண்ணீங்கன்னா ஒரு 5000 காயின் 3 மந்த்ஸ்க்கு சப்போர்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் நீங்க ரூபி கேட்டகரி மூவ் பண்றதுக்கு, ரூபில இருந்து பிளாட்டினம், இது மாதிரி ஒவ்வொரு டைட்டில் மூவ் பண்றதுக்கும் கம்பெனி ஃபீல்ட் எக்ஸ்பென்சஸ் மார்க்கெட்டிங்காக வந்து ஒரு சிறு ஃபண்டை வந்து நமக்கு வந்து டெவலப்மெண்ட்டுக்காக கொடுக்குறாங்க. 11th income, 12th income, leader of leader. If you create more leaders in the business வந்து கிரியேட்டிங் எவ்ரி லீடர்ஸ்க்கு உங்களுக்கு ஸ்பெஷல் இன்சென்டிவ் இருக்கு. இந்த மாதிரி 12 விதமான வருமானங்களை தராங்க கம்பெனி. ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ஒரு டெக்னாலஜி பேஸ்ட் கம்பெனி. அது மட்டும் இல்லாம இந்த பிசினஸ் நீங்க இணைஞ்சிங்கன்னா ஒரு 1 full day ட்ரைனிங் இருக்கு. அந்த ட்ரைனிங்ல கம்ப்ளீட்டா இந்த 12 விதமான இன்கமும் பத்தி டீடைலா உங்களுக்கு ஷேர் பண்ண போறாங்க. ஸோ ஃபார் நியூ ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்காக ஸ்பெஷலா கம்பெனி நிறைய ப்ரோக்ராம் ஈவெண்ட் பண்றாங்க. ஸோ இன்னைக்கு இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங் ஜாயின் பண்ண உங்க எல்லோருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி, பாராட்டுகளை சொல்றேன். இன்னைக்கு நடந்த செஷன் வந்து ஜஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் செஷன். இந்த 45 மினிட்ஸ் செஷன்ல கம்ப்ளீட்டா உங்களுக்கு அனைத்தையும் புரிய வைக்கிறது கண்டிப்பா சிரமம். அதனால இன்னைக்கு வந்து கிரிப்டோனா என்ன, கிரிப்டோ மார்க்கெட்ல எந்த அளவுக்கு ஒரு பெரிய பூமா இருக்கு, சரியான நேரத்துல கிரிப்டோ முதலீடு பண்ணீங்கன்னா எந்த அளவுக்கு நீங்க கோடீஸ்வரர் ஆயிருக்கலாம்,
ஏன் நீங்க ஒரு இந்திய கிரிப்டோல முதலீடு செய்யக்கூடாது? இந்திய கிரிப்டோ நிறுவனமான கைட் காயின்ல முதலீடு செய்யறதுனால என்ன அட்வான்டேஜ், என்ன இன்கம் இருக்கு, ஸ்டேக்கிங் ரிவார்ட்ஸ் இன்கம் இருக்கு, அபார்ட் ஃப்ரம் தட் டீம் பில்டிங் போனஸ் எல்லாமே இருக்கின்ற எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். அது மட்டும் இல்லாம கடந்த வருடம் முதலீட்டாளர்களுக்கு இந்த வருடம் எந்த அளவுக்கு வருமானம் கிடைச்சது, 1 லட்சம் காயின் வந்து ₹1 ரேட்ல வாங்கி இந்த வருடம் அவங்க சேல் பண்ணும்போது 2.5 வரைக்கும் சேல் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 270% கிட்ட பிரின்சிபல் பிளஸ் டிவிடெண்டோட லாபத்தை அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஆதாரபூர்வமான உண்மைகளும் உங்க கூட நான் ஷேர் பண்ணிருக்கேன். இது ஒரு எக்ஸலண்டான ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு யார் உங்களை இன்வைட் பண்ணாங்களோ அவங்கள ஃபர்தரா கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. இந்த பிசினஸ் எப்படி பண்ணணும், எப்படி பிசினஸ் டெவலப் பண்ணணும், டீம் எப்படி பில்ட் பண்ணணும் அப்படிங்கிற அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு தெள்ள தெளிவா உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க.